ஆண்டி 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 நல்லா இருக்கீங்களா ஆண்டி? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீ இங்க இருந்தம்மா வரமா? ஆண்டி உங்க பக்கத்து வீட்ல தான் இருக்கேன். என்ன தெரியல, அர்ச்சனா. ஓகே. ஆமா, நீ ஏன் ஃபாஸ்ட் ஓடி வந்த? ஆண்டி இப்ப நீங்க காய்கறி வாங்கிட்டு இருந்தீங்களே, அவரை பிடிக்கிறதுக்கு தான் ஆண்டி நான் வேகமா ஓடி வந்தேன். பார்த்தா சல்லுன்னு போயிட்டாரு. வீட்ல வேற காய்கறியே இல்ல சமைக்க, வேலைக்கு வேற டைம் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்டி. அச்சோ, இந்த காய்கறிக்காரன் காயை விற்க வரானா இல்ல காய் இருக்குன்னு சொல்ல வரானே தெரியல. சல்லுன்னு போயிடுறான். அதான் ஆண்டி. ஆண்டி நீங்க எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க வாங்கின காய்கறில இருந்து ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் கொடுக்க முடியுமா? நான் வாங்கின காய்கறி உனக்கு எப்படி கரெக்டா தெரியும்? ஆமால, நீங்க வாங்கின காய்கறி எனக்கு எப்படி ஆண்டி தெரியும்? அட என்ன ஆண்டி, காய்கடைக்காரன்ட்ட போயிட்டு நீங்க என்ன 24 கேரட்டுக்கு கோல்டா வாங்க போறீங்க? 24 ரூபாய்க்கு ஏதாச்சும் கேரட்டோ பீட்ரூட்டோ பீன்ஸோ வாங்க போறீங்க. அத கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா? எல்லாம் மனக்கணக்கு தானே ஆண்டி. தரீங்களா? ஒண்ணுனா ஒண்ணுதான் தருவீங்களா ஆண்டி? ஆண்டி இதுக்கெல்லாம் காசு. நீங்க காசெல்லாம் வாங்குவீங்களா ஆண்டி? உங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு தெரியுது ஆண்டி. பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்க, என் பொண்ணு மாதிரி இருக்கிற உன்கிட்ட எப்படி காசு வாங்குறதுன்னு நீங்க கேட்க வரீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டி. சோ காசெல்லாம் கொடுத்து உங்களை அசிங்கப்படுத்த மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஆண்டி. வரேன் ஆண்டி, போயிட்டு வரேன். பாய். அப்பாடா, ஒரு வேலைக்கு காய்கறி உஷாராயிடுச்சு. ஆமா, இந்த தெருவுல மொத்தம் 66 வீடு இருக்கு. அதுல 6 வீடு நம்மள மாதிரி மொட்டை பசங்க, வேஸ்ட். மிச்சம் 60 வீட்லயும் ஃபேமிலி இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு நாளைக்கு காய்கறி உஷார் பண்ணா கூட 60 நாள் நம்ம காய்கறியை வாங்காம மாசத்தை ஓட்டிடலாம். 60 நாளுக்கு அப்புறம் திரும்ப முதல் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு ஞாபகமும் இருக்காது. ஐயோ, காய்கறி செலவு மிச்சம் இனிமே நமக்கு. என்ன இன்னைக்கு இன்னும் காய்கறி கடைக்காரனே காணோம். இவன் என்னைக்கு வந்து, என்னைக்கு நான் காய் அரிஞ்சு, என்னைக்கு சமைச்சு, எப்ப சாப்பிட்டு பசிக்குமே. ஐடியா வந்துருச்சு. முயற்சி பண்ணி பாப்போம். இந்தா வரேன். வாமா, ஏன் வெளில நிக்கிற? வா, உள்ள வா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் ஆண்டி. சொல்லுமா, என்ன விஷயம்? இல்ல ஆண்டி, நான் ரைஸ் அடுப்புல வச்சேன், பார்த்தா உடனே கேஸ் தீந்து போயிடுச்சு. ரைஸ் வேகவே இல்ல. சோ உங்ககிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் இருந்தா இந்த டப்பால கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். குடு, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இந்தாம்மா, ஃபுல் பண்ணிருக்கேன். டைட்டா முடிக்க பார்த்து எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுமா. இல்ல ஆண்டி, பால்ல தயிரை ஊத்தி உரக்குத்தி இருந்தனா தோயவே இல்ல. அதனால இந்த டப்பால கொஞ்சம் தயிரும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டி. லெமனை கொஞ்சம் பால் ஊத்திருக்க வேண்டியதானே, சீக்கிரமா உறைஞ்சிருக்கும். அச்சோ, சரி குடுமா. தெரியல ஆண்டி, நான் சரி இருமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி மறுபடியும் என்னம்மா? இல்ல ஆண்டி, அந்த லெமனும் நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தயிரையும் லெமனையும் பிரிச்சு வாங்கிட்டு போக கூடாதுன்னு மகாபிரபு பட்ஜெட் பத்மநாபன் சொல்லிருக்காரு ஆண்டி. இருமா. நைட்டுக்கு லெமன் ரைஸ் ஆச்சு. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். உங்க உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் ஆண்டி. கொஞ்சம் ஓவரா தான் கேக்குறோமோ? கேப்பா. இப்ப என்னதாமா வேணும்? இல்ல ஆண்டி, உங்ககிட்டயே எல்லாமே வாங்கிட்டு வெறும் 1 ரூபாய் ஊறுகாய் வாங்குறதுக்கு கடைக்கு போனா அந்த கடைக்காரர் என்ன பார்த்து என்ன ஆண்டி நினைப்பாரு? இப்ப என்ன ஊறுகாய் வேணுமா? கரெக்டா சொன்னீங்க ஆண்டி. என்ன மசம் நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஊறுகாய் எடுத்து வந்து கொடுங்க ஆண்டி, நான் சாப்பிட்டு அடுத்த வேலையை பார்க்க வேணாமா? இதுல மிச்சம் இருக்கு, மொத்தத்தையும் நீயே எடுத்துக்கோ. மொத்தமா நானே எடுத்துக்குவா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப பெரிய மனசு ஆண்டி. எல்லாருக்கிட்டையும் ரா மெட்டீரியல்ஸா வாங்குறத விட இப்படி சமைச்ச சாப்பாடே வாங்கிட்டா வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிருதே, செலவு மிச்சம். ஓகே, ட்ரை பண்ணுவா. ஆண்டி கொஞ்சம் ரசம்